எல்லாருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பைபேக்ல இல்லுஸ்ட்ரேஷன் 34 சம் பார்க்கலாம். இப்போ when shares are partly paid up, இப்போ partly paid up இருக்கு. பிஜிபி கோ லிமிடெட் ரீசால்வ் பை அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் டு பைபேக் எவ்வளோ ஷேர்ஸ் பைபேக் பண்றாங்க 2 lakhs equity ஷேர்ஸ் பைபேக் பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 each. அதில் வந்து 8 தான் பெய்ட் 8 rupees தான் பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 2 rupees வந்து அன்பெய்டா இருக்கு. தென் ஜென்ரல் ரிசர்வ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 50 lakhs இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃப்ரெஷ் இஸ்யூ ஷேர்ஸ் வந்து எதுவுமே புதுசாக வந்து ஷேர்ஸ் வந்து இஸ்யூ பண்ணல. இப்போ நம்மளுக்கு பைபேக் பண்ணணும்னா எப்பயுமே வந்து ஃபுல்லி பெய்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்ட்லி பெய்டப்பாடா இருக்கு. 8 rupees தான் பே பண்ணியிருக்காங்க. 2 rupeesக்கு வந்து இன்னும் பெய்ட் பண்ணாம இருக்கு. அப்போ அன்பெய்டா இருக்கா? அப்போ நம்ம லாஸ்ட் எப்பயுமே என்ன இருக்கும், லாஸ்ட் ஃபைனல் கால் தான் பே பண்ணுவோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு 2 lakh ஷேர்ஸ். இப்போ 2 lakhs into 2 rupees தான் பெய்ட் பண்ணாம இருக்கு. இப்போ 2 lakhs into 2 4 lakhs. இப்போ ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் டியூ வந்து உங்களுக்கு 4 lakhs இருக்கு. இப்போ கம்பெனி ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் போட்டு 4 lakhs. இப்போ ஃபுல்லி பெய்ட் அப் ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம வந்து பைபேக் என்ட்ரி போட போறோம். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து தான் நம்ம வாங்குறோம். இப்போ 2 lakhs இன்ட்டு எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ இருக்கு 10 rupees. இப்போ 2 lakhs இன்ட்டு 10 20 lakhs. இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ பேங்க் அவங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து வாங்கியாச்சு. இப்போ அவங்களுக்கு பே பண்ணணும். இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் ஏன்னா பேமெண்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் 20 lakhs. இப்போ ஜென்ரல் ரிசர்வ்க்கு ஜென்ரல் ரிசர்வ்ல இருக்கிற அமௌண்ட் வந்து சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பைபேக் பண்ணியிருக்கோம் 20 lakhs. இப்போ ஜென்ரல் ரிசர்வ்ல எவ்வளோ இருக்கு 50 lakhs இருக்கு. இப்போ 20 lakhs வந்து பைபேக் அமௌண்ட் இருக்கு. நம்மளுக்கு 20 lakhs வர கூடவே இருக்கு ஜென்ரல் ரிசர்வ்ல 50 lakhs. இப்போ நம்மளால ஜென்ரல் ரிசர்வ்ல இருந்து சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு அமௌண்ட் இருக்கு. அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு சிஆர்ஆர் அக்கௌண்ட் போட்டு 20 lakhs வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.